Good morning champions, this is Professor R. Surendran from Government College of Technology. I am my technical champion Chandru along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா deformation due to self weight. அதாவது deformation இரண்டு வகையா நடக்கலாம். ஒன்னு வந்து external loadனால நடக்கலாம், இல்லாட்டி self weight நடக்கலாம். FT external load நடக்கும்போது PL/AE ன் ஃபார்முலா பார்த்தோம். self weight நால நடக்கும்போது PL/2AE ன் பார்த்தோம். சோ அந்த டெரிவேஷன் எப்படி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெர்டிகல் ஹேங்கிங் பார் எடுத்துக்கறாங்க. வெர்டிகல் ஹேங்கிங் பார்ல நம்ம டெல்டா x வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கறாங்க. எடுத்துக்கிட்டு மொத்த டோட்டல் லென்த் வந்து L, காமா வந்து இட் இஸ் கால்ட் as weight density, A வந்து ஏரியா, E வந்து யங்ஸ் மாடுலஸ். சோ அந்த டெல்டா x க்கு வந்து d டெல்டா டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படினா PL/AE தானே. weight வந்து W ன்றாங்க. அதாவது செல்ஃப் weight வந்து நமக்கு கொடுத்துருவாங்க per யூனிட் லென்த்னா அந்த லென்த்தால பிரிக்கணும் W del x வந்து அந்த எலிமெண்டல் லென்த் AE அப்படி தான் இருக்கு. So அடுத்து weight of the portion எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பார்த்தா ஏரியா * x * அந்த y அப்படின்றது இது பண்ண லோட் காமா * a * x ன்னு இது பண்ணலாம். சோ நமக்கு என்னன்னா அந்த காமா /AE ax காமா /AE அதுதான் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றது. வெயிட்க்கு பதிலா நம்ம இது பண்றது வந்து அந்த ax காமா அப்படின்றது ஸ்பெசிஃபிக் வெயிட்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த காமா வந்து காமா டைம்ஸ் ஆஃப் இது வந்து நமக்கு இது பண்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is காமா அப்படின்றது தெரியும். ஏனா வந்து இது வந்து இது கிடையாது, y கிடையாது. சோ x காமா del x by இது வந்து டெல்டா டிஃபார்மேஷன் நம்ம இன்டகிரேட் பண்றோம். 0 to L போட்டு இது பண்ணா x into காமா dx அப்படினு வரும்போது இந்த காமாவை எடுத்துட்டா e எடுத்தா x வந்து x² by 2 ன்னு வரும். So gamma into L square by 2e அப்படினு வருது. காமாக்கு பதிலா வந்து gamma equal to rho into g அப்படினு தெரிஞ்சிக்கலாம். அப்ப rho g L square by 2e இது வந்து டெல்டா டிஃபார்மேஷன் ஃபார்முலா rho g L square by 2e. இது வந்து செல்ஃப் வெயிட்னால இதே வந்து நமக்கு ஆக்சுவல் எக்ஸ்டர்னல் லோட்னால வந்தா ஒரே ஒரு மாற்றம் தான், கீழ 2 மட்டும் வராது. இது டிஃபார்மேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட், இது டிஃபார்மேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட். ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சோ இதான் வந்து இந்த இதுல கத்துக்கிட்டது. இப்போ இது என்ன புரிஞ்சதுன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஹேங்கிங் பார்னால லோட் ஆகிறதுனால வர டிஃபார்மேஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ எல் வந்து லென்த்து, காமா வந்து இதோட வெயிட் டென்சிட்டி, ஏ வந்து ஏரியா, இ வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் செக்ஷனை மட்டும் நம்ம டிஃப்ளெக்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். டிஃபார்மேஷன் என்னங்கிறது இருக்கும். ஸோ அது ஃபார்முலா வந்து வெயிட் இன்டு del x by AE வெயிட்டோட கண்டுபிடிக்க போறோம். இப்போ என்ன வெயிட்ங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது வெயிட் கண்டுபிடிக்கும் போது இட் இஸ் காமா into காமா xங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வரும்போது a into காமா by AE into del x அதை மறுபடியும் கொண்டு வந்தோன்னா x காமா del x by e யங்ஸ் மாடுலஸ். ஸோ டோட்டல் டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறப்போ எலிமெண்டல் டிஃபார்மேஷன் இன்டகிரேட் பண்ணனும். சோ x காமா dx by e போயிட்டு இருக்கு. x காமா e கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து போயிடுவோம். அப்ப x dx வந்து இன்டகிரேட் பண்ணா x² by 2. x க்கு வந்து L போட்டா L² வந்துரும். அப்ப ஃபார்முலா வந்து rho g காமா L² by 2e வரும் சார். காமாக்கு வந்து rho g. அவ்வளவு சார். சூப்பர். இப்போ அடுத்து கான்செப்ட் வந்து என்னன்னா பாய்சான் ரேஷியோ கான்செப்ட் தான். ரிலேஷன், மூணு ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன ரிலேஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் E = 2g into 1 plus mu. சார் இதுல mu வந்து பாய்சான் ரேஷியோ, g வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, e வந்து யங்ஸ் மாடுலஸ். அடுத்து செகண்ட் வந்து E = 3k into 1 minus 2 mu. சார் k வந்து பல்க் மாடுலஸ். மூணாவது ரிலேஷன் வந்து E = 9 kg by 3k plus g. அவ்வளவுதான். இது வந்து மூணு ரிலேஷன். இது இல்லாம வந்து நம்ம வந்து பாய்சான் ரேஷியோக்கு வந்து போட்டோம் அப்படின்னா 3k minus 2g divided by 6k plus 2g ஒரு ரிலேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு காலி 3 கோலி 9 பேரை எதிர்ப்பான் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம் போனஸா. ஸோ மொத்தம் 5 ஃபார்முலா. ஸோ இது ஒரு 2 ஃபார்முலா, 5 2 7 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா 7 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிஃபார்மேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட், டிஃபார்மேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட், அப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஒரு 5 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு சந்திருக்கு. தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.